திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ விஜய் அவர்கள் நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் தற்குறிகள்னு சொல்றாங்க. இப்போ தாவேகா கிளைம் பண்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் எங்க கட்சியில இருக்காங்க. இப்போ கட்சியில வந்து தாவேகா ஆதரிக்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம் மேல ஏதோ ஒரு குறையோ அல்லது வந்து ஒரு ஆதங்கமோ ஏதோ ஒன்று இருக்கும். அதற்காக தாவேகா ஆதரிக்கிறவங்களை வந்து தற்குறின்னு சொல்றது எந்த அளவுக்கு? தாவேகா ஆதரிக்கிறவங்களை தற்குறின்னு பேசல. நீங்க ஒரு புருஷத்தை புரிஞ்சுங்க. குறைஞ்சபட்ச சென்ஸே இல்லாம ஒருத்தர் பேசினாதான் நீங்க என்ன சொல்லுவீங்கிறத எனக்கு சொல்லுங்களேன். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு முறையா பதில் சொன்னா நீங்க பொறுமையா இருப்பீங்க. நான் குண்டக்க மண்டக்க பேசணும்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாவது ஒரு கேள்விக்கு ப்ராப்பரா பொறுமையா தெளிவான பதில் உங்க தரப்புல இருந்து வந்து வரலைன்னா உங்களை தற்குறிங்கன்னு சொல்லாம நாங்க வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு சொல்லுங்க. தொண்டர்கள் வந்து இம்மெச்சூர்டா இருக்காங்கன்றதுக்காக வந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சொல்லலாமா? அப்போ நான் தொண்டர்களை கூட சொல்லல, நான் தலைமை தற்குறிய சொல்றேன், விஜயத்தான் சொல்றேன். ஆனா விஜய் சொல்றது வந்து தொண்டை ஆதரிக்கிறவங்கள சொல்றாங்கன்றத அவர் சொல்றாரு சார். அப்ப நீ புத்தியா உன் தொண்டன் தான் முட்டாளா? அப்படியா? இல்ல நீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டத்தை நீ இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. எந்த சிந்தனையும் சிந்திக்கும் திறனுமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டீங்க. நீங்க அவங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா சார்? நான் வெற்றி தொழில் நடிப்பில் மதிப்பில்லை, நல்லா புரிஞ்சுக்க. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், அவங்களுக்கு ஓட்டை விடாது அப்படிலாம் நான் பேசல. நான் வெற்றி தோல்விக்குள்ளே போல. நீங்க வாக்கு கணிசமா வாங்குங்க, வாங்காம போங்க, அது பிரச்சனை இல்லை. அது எலெக்ஷன் முடிவுல தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆளாளுக்கும் சொல்லிக்கலாம். கவுண்டமணி அந்த படத்துல திமிங்கலம் மாட்டிக்கிச்சு, அதோட பல்லு உளுத்திரம் கொடிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள பிடிச்ச வலைய கரைக்கு கொண்டு வந்தா தான் தெரியும் உள்ள மாட்டினது செந்திலா திமிங்கலமான்னு அந்த படத்துல பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அதை விட்டுருங்க. நான் சொல்றது அறிவார்ந்த இடத்துலன்னு சொல்றேன். வெற்றி மட்டும்தான் இலக்குன்னா நான் இன்னைக்கு மோடியை விமர்சிக்க கூடாது. மோடி தான் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். மோடி ஏத்து பண்ணானா? இங்க வெற்றியா தோல்வியாங்கிறது அல்ல, அரசியல் சார்ந்து அறம் சார்ந்து அறிவு சார்ந்து ஒரு வாதம் வைக்கிறோம். அந்த இடத்துல நீ என்னவா நிக்கிற? நான் இந்த தற்குறி இந்த இதை கூட விடுங்க தம்பி. ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டை ஒருத்தர் நகர்த்தி இருக்கிறாங்கிறத திறந்த மனதோடு நம்ம பேசுவோம். விஜய் ஆமா, திறந்த மனதோடு நம்ம பேசுவோம். இதுவரைக்கும் எந்த தலைவராவது இப்படி செஞ்சிருப்பாங்களா? இறந்தவர்கள் வீட்டிற்கு தேடி சென்று துக்கம் விசாரிப்பதுதான் தமிழர் மரபு. 30 நாள் கழித்து ஒரு பூட்டிய அறைக்குள்ள யாரையும் விடாம, மீடியாவுக்கு அனுமதி கிடையாது, யாருக்கு அனுமதி கிடையாது, ஒருத்தருக்கு அனுமதி கிடையாது, க்ளோஸ்டு டோர்ல நீங்க எப்ப வந்தீங்க, எப்ப போனீங்க, நீங்க தான் வந்தீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க டூப் அனுப்பிவிட்டீங்களா, நீங்க தான் வந்தீங்களா தெரியாது. 30 நாள் கழித்து தன் வீட்டில் குழந்தைகளை, உறவுகளை பலி கொடுத்தவர்களை துளியும் கூச்சமின்றி சென்னைக்கு வரவழைப்பதற்கு ஒருவரால் முடியும் என்றால், அவர் அழைப்பை ஏற்றி ஒரு கூட்டத்தால் சென்னைக்கு வர முடியும் என்றால், நீங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அச்சம் எனக்கு. இனமான உணர்வுல ஒருத்தன் கேட்டிருக்கணும்ல, எப்படிப்பட்ட தமிழ் சமூகம் தெரியுமா தம்பி? ஒருத்தன் கேட்டிருக்கணும்ல, நான் உன்னை பார்க்க வந்தேன், இந்த ஷாவுக்கு யார் காரணம், நானா நீயா, போலீஸ் பாதுகாப்பு இல்லையா, அதெல்லாம் புறவு பேசுவோம். ஷாவுக்கு காரணம் நான் உன்னை பார்க்க வந்தது, நீ வா என் வீட்டுக்கு, கேட்டிருக்கணுமா இல்லையா? அதுல ஒரு அம்மா வார்த்தை என்ன சொல்லிச்சு? பரவாயில்ல, நான் விஜய பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன், அந்த வாய்ப்பு என்ன கிடைச்சது, என்ன அதுக்கு என் பிள்ளைய பலி கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு தாயின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பேராபத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. சரி, ஒரு அப்பாவி மனநிலையில ஒரு அடித்தட்டு மக்கள் அப்படி பேசிட்டாங்கன்னா கூட, ஒரு தலைவனா லீட் பண்ற நீ என்ன பேசணும்? இப்படி பேசக்கூடாதுமா. என்ன பார்க்கறத விட அந்த பிள்ளையினுடைய உயிர் மேம்பட்டது. அந்த பிள்ளை உயிரை பலி கொடுத்தாமா என்ன பார்க்கணும்? நீ சொல்லி பேசியிருப்ப, நீ உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கும். அப்புறம் அதன் பிறகும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஒரு சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறீங்கன்னா நீங்க தமிழ் சமூகத்தை ரொம்ப ஆபத்தான கட்டத்துக்கு நகர்த்துறீங்க. இந்த சிஸ்டம் மேல ஒரு அதிருப்தியை நம்ம இதை எடுத்துக்க கூடாதா? என்ன சிஸ்டம்னு எவனையா ஒருத்தரை கூட்டி என்ன பேச சொல்லுங்களேன். என்ன தம்பி திருப்பி எல்லாரையும் நீங்க வந்து பெரிய இவன் மாதிரியே நினைச்சு பேசிருக்கீங்க தம்பி. என்ன எவன் ஒரு மாற்றங்கிறான, எதடா மாத்தணும் கூட்டி எவனையா கேளுங்க. எதை மாத்த போற? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மாத்திர போறியா?
வேண்டாமா? பெண்களுக்கு சொத்துரிமை தந்தார் கலைஞர், வேண்டாம்னு சொல்ல போறியா? நீ என்னத்தை மாத்த போறேன்னு எனக்கு சொல்ல. 100% எஃபிஷியன்சியா நடந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நான் தெளிவா சொல்றேன், இங்கே போதாமைகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது, அது வேற, அது வேற. ஆனா நீ சொல்றல ஒண்ணுமே நடக்கலன்னு ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்கல, நீ அது எப்படி நான் ஏத்துப்பேன்? ஆனா அவங்க ஏத்துக்கிறாங்களா சார், ஆதரிக்கிறோம்? உனக்கு நோக்கம் இருக்கு. இப்ப யாருக்கு சார்? விஜய்க்கு சொல்றேன். விஜய்க்கு அணில் போல் உதவினேன்னு சொன்னார்ல ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கல்ல, அந்த ஆட்சி பொற்கால ஆட்சியா? ஊழல் வழக்கில் அவங்க அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க. நீ என்னைக்கா ஒரு நாள் மன்னிப்பு கேட்டிருப்ப அதுக்காக பகிரங்கமா? நான் நம்பி அதிமுகவுக்காக வாக்கு கேட்டேன், அதிமுக அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லியிருக்கணும். சொன்னாரா? அது பொற்கால ஆட்சியா? கோபம் அவ்வளவு வருது எனக்கு. அப்போ உனக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்கிறது. மைனஸ்ல இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மைனஸ்ல இருந்துச்சு. நீ அமைதியா இருக்கிற. 4 ஆண்டு காலத்துல ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 11.19 விழுக்காட்டிற்கு உயர்த்தி இருக்கிறார். ஜிஆர்ல தமிழ்நாடு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறார். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல 57 பேர் தேர்வாயிருக்கிறாங்க. 50 பேர் சாமானிய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து உருவாகி இருக்கிறார்கள். ஒரு பழங்குடியின மாணவி என்ஐடிக்குள்ள போயிருக்கிறா. தமிழ்நாட்டினுடைய கல்வியும் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் வேற ஒரு தளத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சாதனைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது, நம்ம விசிபிளா இருக்குது. we can see. இவ்வளவுக்கு அப்புறமும் நீ ஒன்னு பேசுற இல்ல, அப்ப உனக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கமா இருக்கும்? உங்களுக்கு அவருடைய ஒரு படப்பிடிப்பு நடந்துச்சு. அந்த படப்பிடிப்பின் பொழுதுதான் அவருக்கு வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. அவருக்கா நெய்வேலியிலேருந்து அந்த படப்பிடிப்பின் பொழுது அவர் அள்ளி கார்ல போட்டு கொண்டு வந்தாங்க. நடுவில் அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வருமான வரித்துறை அதிகாரிகள். அன்னைக்கு தான் பாஜக அவரை மிரட்டியது, அவருடைய ரகசியங்களை பாஜக கைப்பற்றியது. ரைட்? அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப நீங்க பாஜக அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் வைக்கல சார்? யாரு? நீங்க. நான் இப்பவும் ஒரு வார்த்தை சொல்றேன். நான் விஜய் கட்சி ஆரம்பித்த போதே ஒன்னு சொன்னேன், புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதான் சொல்லல. நான் வாழ்த்துறேன். ஆனா அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவர் மீதான மதிப்பீட்டை நாங்க வைப்போம். வந்தன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வசைபாடி, அப்ப எங்களுக்கு உள்நோக்கம் இருந்தா அன்னைக்கே சொல்லிக்கலாம். எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் இல்லை. அவர் பெரியாரை சொன்ன போது வாழ்த்துனேன். அப்ப இன்னைக்கு உன்னுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பா திமுக விமர்சிக்கும் போது, பாஜகவை விமர்சிக்காத போது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஊர்ல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்கு. ஆனாலும் திமுக விமர்சிக்குது. நாங்க கம்யூனிஸ்ட பாஜக பி டீம்னு சொல்றோமா? சொன்னா வாய் அழுகி போகும். திருமாவளவன் இருக்கிறார், வெளிச்சு தமிழர், திமுகவிற்கு எதிராகவும் அவர் செஞ்சிருக்கிறார், பேசுகிறார், பேட்டி அளித்திருக்கிறார், போராட்டங்களே நடத்தி இருக்கிறது விசிக. வெளிச்சு தமிழர் எவனாவது பாஜக பி டீம்னு சொல்லிட முடியுமா? சொல்லுவானா? அவங்க கூட்டணியில் இருக்காங்களா சார்? கூட்டணியில இருந்து கொண்டும் விமர்சிக்கிறார்கள் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. திமுக விமர்சிப்பதால் மட்டும் யாரும் பாஜகவோட பி டீம் உங்களை சொல்லல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக விமர்சிக்கின்றன. திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கம் தோமுசா திமுகவை எதிர்த்து போராடியது. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமா மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்த போது தோமுசாவை பாஜக பி டீம் சொன்னா இல்லையே. இந்த நாட்டில் எத்தனையோ கட்சிகள் அப்படி இருக்குல்ல. அப்போ உங்களை ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டீங்க. ஏன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க போட்டிட்டீங்கன்னா பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் கூடுதலாக பிரியும். அது திமுக வெற்றிக்கு கூடுதலாக வழிவகை செய்யும். அப்போ பாஜகவுக்கு அது சிக்கலை கொடுக்கும். அப்போ பாஜகவுக்கு ஆதரவாக நீங்க தேர்தலில் போட்டியிட மாட்டீங்க.
பாஜகவுக்கு எதிராக பாஜக தமிழ்நாட்டை இவ்வளவு வஞ்சிக்குதுல, இதை எதிர்த்து ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க. அதனால சொல்றேன். குறிப்பா நேத்து அவர் பேசும் பொழுது 2026ல அவர் மக்கள்கிட்டே கேட்கிறாரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. இதை குறிப்பா வந்து தாவேக்கா எடுத்த அந்த சர்வேல வந்து ஒரு 26% இருக்கிறதா வந்து அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றார் இல்லையா, இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அதிமுக தான் கொலை பண்ணும். திமுக பத்தி என்ன கொலை? திமுக யாரோ ஒருத்தரோட போட்டி போட போகுது. ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ. தமிழ்நாடு அரசியல் திமுக விசஸ் காங்கிரஸ், அப்ப திமுக விசஸ் ராஜாஜி, திமுக விசஸ் மாப்போசி, எல்லாருமே எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. சரியா? அப்புறம் திமுக விசஸ் அதிமுக, சில காலம் திமுக விசஸ் மதிமுக, திமுக விசஸ் கம்யூனிஸ்டுகள் இருந்த காலம் உண்டு. சரியா? எல்லா கட்சிகளும் என்ன செஞ்சிருக்கு? திமுக எதிர்த்திருக்குது, திமுக ஆதரிச்சுக்குது, அது வேற. இப்ப பிரதான எதிர்கட்சி யாரு? அதிமுக. இப்ப தமிழ்நாடு அரசியல் களம் நாம பேசுற இந்த நிமிடம் திமுக அதிமுக என்று இருப்பதாகத்தான் எல்லாரும் நம்புறோம். வலிமையான பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது. இப்ப விஜய் யார உரிமை கொண்டாடுறாரு? எம்ஜிஆர் உரிமை கொண்டாடுறார். ரைட். அப்ப எம்ஜிஆர் உரிமை கொண்டாடிட்டு அதிமுக விமர்சிக்க மறுக்கிறார், திமுக கடுமையாக சாடுகிறார். அப்படின்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அழுத்தமா சொல்றாரு. அப்படின்னா அவர் யார சிறுமைப்படுத்துகிறார்? களத்துல யாரு இல்லைன்னு சொல்றாரு. யாரு இல்ல? அதிமுக களத்துல இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதிமுக ஒரு கட்சியே இல்ல. அதிமுக அவர் சல்லி பைசாக்கு விஜய் நினைச்சல மதிக்கல. அவருக்கான ஆதரவு பெருகிறத வந்து அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இல்ல சார், ஆதரவு புதுசா வராது இல்ல சார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக இருக்கு. அதுதான் யாருக்கு வரப்போகுது? தாவேக்காவுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்ல, அவர் சொல்றாரு. அப்ப இழப்பு யாருக்கு? அதிமுக தானே. திமுக விசஸ் அதிமுகன்னு வந்துருச்சுன்னா, அல்லது திமுக விசஸ் தாவேக்கான்னு வந்துருச்சுன்னா, 3ஆம் இடத்துக்கு போறது யாரு? அதிமுக. தாவேக்கா பார்வையில முதலிடம் யாரு? தாவேக்கா. அப்படி வச்சுப்போம். தாவேக்கா பார்வையில முதலிடம் தாவேக்கா. ஏன் பார்வையில முதலிடம் திமுக. ஏன் பார்வையில 2வது இடம் யாருன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப 2வது இடத்துக்கு சண்டை. ரைட்டா? இப்ப வாயை திறக்க வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் என்ன செய்யறாரு? மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அவரும் கண்டுக்காம போகலாம்ல சார். யார? விஜயெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டில் அவர் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா பரவாயில்ல. ஆனா என்ன சொன்னாரு? கொடி அசைந்து விட்டது, வெற்றி வெற்றி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, தாவேக்கா எங்க கூட கூட்டணிக்கு வந்துரும். எனக்கே பரிதாபமா இருந்துச்சு. எவ்வளவு நீங்க வரன்றது வேற சார். தாவேக்கா தலைமை ஏற்று அதிமுக போகுதுன்னு சொன்னாங்களா எங்கேயாவது? தாவேக்கா தலைமை ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி விஜய் சொல்றாரு. அவருக்கு சொல்லட்டும் சார், அதிமுக அதுக்கு ஒத்துக்கல சார். தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி என்று அஇஅதிமுக மிக தெளிவாக சொன்ன பிறகு தாவேக்கா எங்க கூட்டணிக்கு வருதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. உங்க தலைமை ஏத்து வருதோ அவங்க தலைமை ஏத்து வருதோ அதை விட்டுருங்க. இன்னைக்கு இல்லைன்ட்டாரு அவரு. அதிமுக கூட கூட்டணி இல்லைன்ட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் தாவேக்காவின் தலைவர் மாதிரி காட்டிட்டாரு. எம்ஜிஆர் திமுக கடுமையா திட்டுறாரு, எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாடுறாரு. இன்னொரு பக்கம் யார வந்து டிசோன் பண்றாரு? எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணும் இல்லாம கீழே தள்ளிட்டாரு. இப்ப அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அஇஅதிமுகவிற்கு செல்லாமல், அஇஅதிமுகக்குள்ள ஏகப்பட்ட குஷ்டி பூசல், சண்டை, பிரச்சனை, அதிமுக தொண்டர்களே தனக்கு வாக்களிப்பார்கள் விஜய் நம்புகிறார். அப்படி நடந்துச்சுன்னா சிக்கல் யாருக்கு? அதிமுகவுக்கு. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா அமித்ஷா அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. உணர்ச்சி வயப்பட்டு என்ன செய்யக்கூடாது, கட்சியை பலப்படுத்துறேன்னு டிடி தினகரனை சேர்க்கிறேன், சசிகலாவை சேர்க்கிறேன், செங்கோட்டையனை திருப்பி சேர்க்கிறேன் அப்படின்னு அதிமுக பலப்படுத்தக்கூடாது. அதிமுக பலவீனப்பட்டு தான் நிற்கணும். இன்னொரு பக்கம் நான் விஜயை களம் இறக்கியிருக்கேன். விஜய் என்ன செய்வாரு? உன்னையும் கொஞ்சம் லைட்டா விமர்சிப்பாரு, எம்ஜிஆரை கொண்டாடுவாரு. அது எதுக்கு? உன் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போகணும், அப்பதான் நீ பலவீனப்படுவ. நீ பலவீனப்பட்டா மட்டும்தான் பாஜக அந்த இடத்துல வளரும். ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரியே சொல்றீங்க. ஸ்கிரீன் பிளேல தான் ஃபேக்ட். இதுக்கு எதுக்கும் ஒத்துக்கலைன்னா ஜெயில கழிதிங்க ரெடியான்ட்டாரு அமித்ஷா.
எஜமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதான் நடக்கு. அதிமுக அப்படிங்கிற ஒரு பேஸ்கெட்ல கொஞ்சம் பால்ஸ் இருக்கு, திமுகங்கிற பேஸ்கெட்ஸ்ல கொஞ்சம் பால்ஸ் இருக்கு, ரைட்? இப்ப பிஜேபி புதுசா கொண்டு வந்து ஒரு பேஸ்கெட்டை வைக்கி, ஒரு கூடை வைக்கி, நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த பேஸ்கெட்ல இருக்கிற பால்ஸை அப்படியே பிஜேபி பேஸ்கெட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டான், சந்தேகப்படுவான். இப்ப மக்கள் நம்புற மாதிரி மாத்தணும். எப்படி மாத்துறது? அதுக்கு தான் 2-3 கட்சியை போல கொண்டு வந்து விட்டுரு. அதுல ஒண்ணு தாவேகா. இப்ப இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாமே தேர்தல் ஆணையம் உருட்டு தானே, உருட்டுவாங்க ஒரு டைப்பா. உருட்டி இவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்து இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இந்த பேஸ்கெட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பால்ஸ் எடுத்து தாவேகா பேஸ்கெட்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணுவாங்க, ரைட்? அவங்க பேஸ்கெட்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணிப்பாங்க. ஒரு 5 பால் தாவேகா பேஸ்கெட்ல, ஒரு 3 பால் பிஜேபி பேஸ்கெட்லன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எலெக்ஷன்ல இந்த 5 பால்ல இருந்து 4 பாலையும் தூக்கி எங்க போட்டுருவாங்க, பிஜேபி பேஸ்கெட்ல போட்டுப்பாங்க. பிஜேபி எப்படிங்க திடீர்னு இவ்வளவு ஓட்டு வந்துச்சு? போன வாட்டி தாவேகா வாங்கின ஓட்டு சார். நான் இது ஏதோ கற்பனையில சொல்லாத தம்பி, இது பாஜகவினுடைய ஸ்கெட்ச், பாஜகவுடைய அரசியல் செயல்பாடுகளை உற்று நோக்கியவனாக ஒரு 20 ஆண்டு கால ஊடக அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். இதெல்லாம் கற்பனை சார். இதை எனக்கு என்ன சான்று அப்படின்னா, நான் சான்று இப்படியே தரேன். எலெக்ஷன் முடியறதுக்குள்ள பாஜகவை எதிர்த்து மிக கடுமையாக விஜய் ஒரு 10 போராட்டத்தையும் நடத்தட்டும், 5 நடத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விஜய் களத்துக்கு வரணும், ரோட்டுக்கு வரணும். சாலை மறியல் போராட்டம் பண்ணி, ரயில் மறியல் போராட்டம் பண்ணி, தண்டவாளத்தில் தலை வச்சு, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை கொடுத்து, பாளையங்கோட்டை சிறையிலையும் வேலூர் சிறையிலையும் புழல் சிறையிலையும் செயலில் கிடந்து மாச கணக்கா வருஷ கணக்கா கிடந்து அடி வாங்கி மிதி வாங்கி அரசியல் செஞ்சவன்லாம் ஏமாளி. கேரவன்ல வந்துட்டு ஏசியை விட்டு நகராம ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு 3 நிமிஷத்தை வந்துட்டு 3 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்ட நீங்க அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா உங்களை விட திறமையாக பிரபுதேவா டான்ஸ் ஆடுவாரு. பிரபுதேவா முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவோமா? விஜயை விட ஹேண்ட்ஸமா இருக்காரு அரவிந்த் சாமி ஆக்கி விட்டுருவோமா? என்ன சார் இந்த நாட்டில் நடக்குது? இன்னொன்னு, மக்களை ஏமாளி கோமலியா நினைக்கக்கூடாது. நான் இளைஞர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன், குறிப்பா இளம் பெண்களுக்கு மின்னம்பலம் வாயிலாக. நம்ம ஊர்ல ஆணும் பெண்ணும் சமம் நம்ம நம்புறோம், ஏற்றத்தாழ்வு இல்லைல்ல. ஒரு ஊருக்கு யாரோ ஒரு நடிகை வர்றாங்க சார், நீங்க எந்த நடிகை வேணாலும் நினைச்சிங்க, நான் யார் பேரையும் கூட சொல்ல விரும்பல. யாரோ ஒரு நடிகை வர்றாங்க, பார்க்குற மின்னம்பலத்தின் வாயிலாக பார்க்கக்கூடிய தங்கைகள் அல்லது சகோதரிகள் தாய்மார்களை நான் கேட்குறேன், உங்க வீட்டில் உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ உங்க தாய் மாமனோ உங்க சித்தப்பனோ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த நடிகை கார் பின்னாடி ஓடுறாங்க, திப்பு திப்புன்னு ஏன்னு ஓடுறான். பக்கத்து வீட்டு அம்மா பார்த்துட்டுன்னு சொல்லுது, ஏக்கா உன் மாப்பிள்ள அந்த நடிகை கார் பின்னாடி என்னமா ஓடினாரு தெரியுமா, செல்ஃபி எடுக்க இருக்குங்குது. நம்ம ஊர் தாய்மார்கள் அதை பெருமையா நினைப்பாங்களா, அவமானமா நினைப்பாங்களா? அவமானமா நினைப்பாங்க. கரெக்டா? ஏன்? அவங்க நடிகை என்பதாலா? அவங்க பெண் என்பதாலா? இவர் நடிகர், இவங்க நடிகை, இவர் ஆண், இவங்க பெண், அவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா இப்ப ஒரு தலைவரா இருக்கல. அப்ப இல்ல முடிக்கிறேன். அப்ப ஒரு நடிகையின் பின்னால் துபு துபுன்னு ஓடுறது அவமானம் என்று நினைக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய ஜென்சி தலைமுறைக்கு ஒரு நடிகரின் பின்னால் ஓடுறது அவமானம்னு தெரியணும். அரசியல் கட்சி தலைவர் என்பவர் மக்களோட நிக்கணும், ரோட்டில் இறங்கணும். முதல்ல விஜயகாந்த் திரைத்துறையில தான் வந்தார். முதல் மாநாடு விஷுவல் அப்புறம் யூடியூப்ல எடுத்து பாருங்க. அந்த டெம்போட்டரில் வந்து இறங்குவாரு, கூட்டம் அவரை மொய்க்கும், கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, வேத்து வலியும். அந்த மனுஷன் அப்படியே அந்த சட்டையை மடிச்சு கட்டிட்டு அந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வேர்வைக்கு மத்தியில அந்த தொண்டர்களுக்கு மத்தியில அவருடைய அன்பை சுமந்து அப்படி ஆற வாரத்தோட எங்க போவாரு, மேடைக்கு போவாரு. விஜய் மேடைக்கு வர ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன காட்டிடுங்க பார்ப்போம். சொந்த கட்சி தொண்டர்களை கூட கை கொடுக்க கூடாதுன்னு கிரீஸை தடவி வைக்கிய. 2 நாள் வருவான் சார், ஆர்வத்துல கையை கொடுப்பான், 4 நாள் வீட்டுக்கு போயிடும், பின்னாடி வரமாட்டான். உங்களுக்கு அதான் பயம், அந்த கிரேஸ் உடஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்துல நீங்க என்ன செய்றீங்க, தள்ளியே வைக்கிறீங்க. லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றதுலாம் உங்க கிரேஸ் மறைஞ்சிடக்கூடாதுங்கிற பதட்டம், பயம். சரி, இறுதியா ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் பேசும்போது இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றத ஒன்று குறிப்பிடாரு. இந்த ஜென்சி கிட்ஸ் இவங்களுடைய அரசியல் இதை எப்படி நம்ம பார்க்கறது, அவங்களுடைய தேர்வு?
ரொம்ப ஆபத்தான அரசியலாக தான் இருக்குது. நீங்க நான் சில கல்லூரிகளுக்கெல்லாம் போய் பேச போறேன். ரொம்ப காமெடியா இருக்கும். நான் கேட்பேன், திருநெல்வேலி வட்டார வழக்கில் ஒருத்தர் பேசுறாருங்க, செத்த பையன் நார பையன்னு யூடியூப்ல ஒருத்தர் பேசுவார் தெரியுமான்னு கேட்டா எல்லாரும் டக்குன்னு ஜிபி முத்துன்னு பேர் சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைங்க கிட்டேயே தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுனது யாருன்னு கேட்டா சொல்ல தெரியல. 1ஆம் கிளாஸ்லேருந்து தமிழ் தாய் வாழ்த்தை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் தாய் வாழ்த்தை இயற்றியது யாருன்னு சொல்ல தெரியல. இந்த ஜென்சி தலைமுறைன்னு ஒன்று உருவாயிருக்குது. ரொம்ப அதில் ஆகச்சிறந்த பிள்ளைகள். நான் எல்லாரையும் பொதுமைப்படுத்தலை, எதையுமே பொதுமைப்படுத்த நான் விரும்பல. நல்ல படித்து நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நீங்க சொல்லக்கூடிய கேள்வியினுடைய நோக்கத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜயை ஆதரிக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை அப்படி வச்சுக்கணும். ரொம்ப ஆபத்தா இருக்கு. நீங்க வீட்டில் பேரண்டே அவன்கிட்ட சொல்ல முடியல, நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா, வளர்ந்தேன் தெரியுமா, நான் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் கூட வாங்கி தரலன்னு ஒரு பேரண்ட் சொல்கிறான்னு வைங்களேன், அவன் அதை கேட்க தயாரில்ல. போர் அடிக்காங்க டேடிங்கிறான். நீ தானே பெத்த, பைக் வாங்கி கொடு மிரட்டுறான். பல வீடுகளை பார்க்குறோம். பெத்த இல்லை, வாங்கி கொடு, அவ்வளோதான் அவனுடைய புரிதலாக இருக்கே தவிர அவனுக்கு வந்து ஃபைனான்ஸ் போட்டு வண்டி வாங்கணும், அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அம்மா கட்டுவாங்களா அப்பா கட்டுவாங்களா அதை பற்றி கவலை இல்லை. தான் சப்ஜெக்ட்லயாவது நல்லா படிக்கிறானா அதுவும் இல்லை. என்கிட்ட இன்டர்வியூக்கு 4-5 பசங்க வந்தாங்க, மீடியாவில் ஜாயின் பண்ணிட்டு. எந்த ஊருன்னு கேட்குறேன், ஊரை சொல்கிறான். மீடியா இன்ட்ரெஸ்ட் உண்டா? ஆமாம், நான் வந்து நியூஸில் ஆங்கர் ஆகணும், இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். பரவாயில்ல, வெரி குட் தம்பி. அந்த ஊரை சொன்னோன்னே அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எனக்கு தெரியும் அவரை. அந்த தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன தம்பிங்கிறேன், தெரில. எம்பி பேர் சொல்லு தம்பி, தெரில. எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க தம்பி, உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா? தெரில. இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் அத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு ஜென்சி தலைமுறை எப்படி உருவாயிட்டு இருக்குன்னா, விஜய் மாதிரியே உருவாயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் எதுவுமே தெரியாம. விஜய்க்கு இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. சீரியஸா நீங்க வேணா ஒரு நாள் பேசி பாருங்க. அதனால அவர் பிரச்சனையை சந்திக்க மாட்டார். ஏன் அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கேள்வி கேட்டானா பதில் சொல்ல தெரியாது. அதுல மோடியை ஃபாலோ பண்றாரு, மோடிக்கும் தெரியாது. மோடிக்கும் தெரியாது. ப்ராம்ப்ட் ஆஃப் ஆயிட்டா மோடியால வாசிக்க முடியாது. இவருக்கு கையில இருந்து A4 ஷீட்டை பிடிங்கிட்டேன்னா இவருக்கு ஒன்றும் வராது. ஆனா இவர்கள்லாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் ஜென்சி தலைமுறையிட்ட ஒரு கேள்வி கேட்டு நிறைய செஞ்சிடறேன். இன்னைக்கு ஒரு கல்லூரியில இப்போ நான் மீடியாவில் ஒரு 20 வருஷம் இருக்கிறேன். இப்போ ஊடகவாதங்களுக்கு போகிறேன். நான் ஏதாவது ஊடகவாதங்களுக்கு போய் கட் பண்ணி போடுறேன்னா ஒரு 1 மில்லியன், 3 லட்சம், 5 லட்சம், 1 மில்லியன், 2 மில்லியன் பார்வையாளர்களை பெறுது. இப்போ நேற்று கூட நான் டிபேட்டுக்கு போயிட்டு விஜய் பற்றிய தலைப்பு தான். இப்போ போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இது வரைக்கும் இப்போ 60,000 வியூஸ். இப்போ நான் போட்டு கரெக்டாக என்ன நேரம் பார்த்தே சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு எதுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். போட்டு கரெக்டாக 2 hours 60,000 வியூஸ் போயிருக்கு. இது ஒரு 5 லட்சம் வியூஸ் போகணும், 5-6 லட்சம் வியூஸ் அல்லது 1 மில்லியன் வியூஸ் இருக்கும். இப்போ இதனால எனக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். நான் தான் நாளையிலேருந்து உங்கள் கல்லூரிக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர், ஒத்துப்பீங்களா? நான் தான் சயின்ஸ் ப்ரொஃபஸர், ஒத்துப்பீங்களா? அப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே நான் உங்களுக்கு யாரும் ஆக முடியாது, ப்ரொஃபஸராக, உங்களுடைய கல்லூரியினுடைய பிரின்சிபலாக ஆக முடியாது. அதுக்கு நான் படிச்சிருக்கணும். அதே மாதிரிதான் இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரபலமாக இருப்பது மட்டும் தகுதி அல்ல. மக்களோட நிக்கணும், வெயிலிலும் மழையிலும் குளிரிலும், இல்லையா, இயற்கை சீற்றங்களிலும், என் நல்லது கெட்டதிலும் என் கூட நிக்கணும். வழக்கு வாங்கணும், சிறைக்கு போயிருக்கணும், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கணும். ரத்தமும் வேர்வையும் சிந்தியவன் என்னுடைய தலைவனாக இருக்க முடியும். இது எதையுமே செய்யாம கேரவன்ல வந்துட்டு கேரவன் அரசியல் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல மட்டும் வெளியில வந்துட்டு போற ஒருத்தர் பிரபலம் என்ற காரணத்தினாலே முதலமைச்சராக ஆசைப்படுவது தவறுங்கிற. பொது வாழ்வுக்கு நம்ம கல்வி தகுதி வைக்கல, அதனால இதை சொல்றேன். பொது வாழ்வு இருக்கு, கல்வி தகுதி இல்லை. பொது வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க பொது வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெருந்தலைவர் காமராஜர் படத்தெல்லாம் அவர் வைக்கக்கூடாது. நேற்று வந்து எழுத்தாளர் ராஜேஷ்குமார்னு நினைக்கிறேன், அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். திங்க் ராஜேஷ்குமாரா ஒரு வீடியோ வந்துச்சு நேற்று. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை காமராஜரை பார்க்க போயிருக்கிறாங்க. அப்ப அவர் கல்லூரி மாணவர் படைன்னு ஒன்று அமைக்கிறாங்க காங்கிரஸ்ல. காமராஜர் போனோன்னு இவங்கள அறிமுகப்படுத்திருக்காங்க. இல்லை யாருங்கிறேன், ஐயா அவங்க நம்ம மாணவர் படையா
யாரை எடுத்து சண்டை போட போற? ஐயா கேட்ட கேள்வி, யாரை எடுத்து சண்டை போட போற? இல்லையா, இது நம்ம எதுக்கும் நம்ம மாணவர்கள் வேணும்னு. எந்த கல்லூரி? ஒரு கல்லூரியை சொல்றாரு. நீ கல்லூரி லீவா இருக்குதா? ஐயா கல்லூரி இருக்குதியா. கெட்ட கட்ட வார்த்தையில் திட்டிருப்பாரு ஐயா, கிட்டப்பட்ட அந்த மாதிரி கோவத்துல சொல்றேன், மண்ட வண்டியா கேட்டிருப்பாரு ஐயா, அவரே சொல்றாத திட்டி தீர்த்துட்டாருன்னாரு காமராஜர் ஐயா கோவத்துல. ஏன்டா காலேஜ் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகாம இங்க எதுக்குடா வந்த நீ? இல்லையா, கட்சியை பலப்படுத்துறதுக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஓடுங்கிற முதல்ல ஐயா விரட்டி விட்டாங்களாம். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, கல்லூரிக்கு போய் நீ முதல்ல படி, அதுக்கு தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொன்ன பெருந்தலைவர் எங்கே? மாநாட்டின் பொழுது புஷி ஆனந்த் பேசுறாரு, என்னன்னு, கண்ணுங்களா நண்பா நண்பீஸ் லீவு கேளுங்க, லீவு கிடைக்கலன்னா வேலையை விட்டுட்டு வந்துருங்க சொன்னார சொல்லியா? இவனா தலைவன்? பெருந்தலைவர் எங்க இருக்காரு? மாணவர் படை கட்டுவோன்னு போனா ஒரு படையும் கட்டவனா போடா, நீ போய் படிக்கிற வேலையை போடுறா, நீ படிக்கணும் தானா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொன்ன பெருந்தலைவர் ஐயா பெரியார், அண்ணா, இவர்களெல்லாம் வாழ்ந்த நாட்டுல நீ வேலை, உனக்கு வேலை லீவு கொடு, மாநாட்டுக்கு லீவு இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வந்துட்டு சம்பளம் போனா பரவாயில்ல, வேலை போனா பரவாயில்லன்னு சொல்றவன் எப்படி தலைவனா இருப்பான்? சோ இந்த ஜென்சி தலைமுறையை தவறாக வழி நடத்துகிறார்கள் விஜயும் அவரோடு இருப்பவர்களும். பேராபத்து. அத எழிலன் சொன்னதை வேற இப்ப திரிச்சிட்டாங்க. எழிலன் தெளிவா சொன்னாரு, அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள், அரசியல் புரிதலற்ற தலைமுறை. அவன் ஐடியாலஜிக்கெல்லாம் அவன் ஆபத்தானவன் இல்லை, ஐடியாலஜிக்கெல்லாம் அவன் ஆர்எஸ்எஸ் காரணமாகவோ பாஜக காரணமாக இருந்தா நீ வந்து அவனை நினைச்சலாம் எதிர்முனையில வச்சு பார்க்கலாம். அவன் பாவம், இந்த வயசுல அவன் அப்படித்தான் இருப்பான். ஒரு நடிகர் மீது கிரேஸ் இருக்கும், ஒரு நடிகர் மீது இருப்பு இருக்கும், போவான். நீ அவனை வந்து என்ன செய்யாத, ஒதுக்கிறாத. அவன் நம்ம பிள்ளை இல்லையா, அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, அவன் நம்ம இவன் தானே, இந்த திராவிட சமூகத்தை சேர்ந்தவன் தானே, இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த பிள்ளைங்க தானே, அவனை கூட்டு வந்து நீ அரசியல்மைப்படுத்து அப்படின்னு பேசுனதை கூட புரிஞ்சுக்காம இவர் என்ன சொல்றாரு, பார்த்தீங்களா எங்களுக்கு ஆதரவாக குரல் வந்துச்சுன்னா அதனாலதான் சொல்றான் நீங்க தலைமை தற்குறின்னு. அந்த ஜென்சி தலைமுறையினரை அரசியல் மயப்படுத்தாமல் இருக்கிறதும் வந்து தவறு, பெரிய தவறு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எனக்கு திமுக கம்யூனிஸ்ட் விசிக எல்லாரும் அதை சொல்றாங்களே, ஆமான்னு சொல்றாங்க, அதைத்தான் நீங்க இல்லைன்னு சொன்னாரு ஐயா. நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா எல்லாரும் பொறுப்பு வந்து செயல்படுறான். நீ என்ன பண்ற, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற, லீவ் இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வான்னு யாரும் சொல்லல, எந்த கட்சியும் சொல்லல, கரெக்ட் தானே? அது நீங்க என்ன செய்றீங்க? இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டதெல்லாம் விட்டுருங்க தம்பி, லாஸ்டா ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன், இதெல்லாம் விட்டுருங்க. டிரான்ஸ்ஃபார் மேல ஏறக்கூடாதுங்கிறது யாரும் சொல்லி கொடுத்து தெரிய வேணாம் தம்பி. டிரான்ஸ்ஃபார் மேல ஏறக்கூடாது, மரத்து மேல ஏறி தொங்கக்கூடாது, வேகமா போய் டூ வீலர்ல போய் பஸ்ஸுக்கு முன்னாடி விழுந்து நீ சேர்த்து போயிட்டேன்னா உங்க ஆத்தா அப்பாளுக்கு யாரா பதில் சொல்றது? அவங்க எப்படி அழுவாங்க, எப்படி உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டுல எறும்பு கடிச்சா தாங்குறோமா? அப்ப இதெல்லாம் ஜென்சி தலைமுறைக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சுய அறிவு இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும்? தெரியும். ஒரு நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஆதரவாக உன் வீட்டுல இருக்கிற எந்த பொருளையாவது நீ உடைப்பியா? தெளிவா இருக்குல்ல? அப்ப நீ தியேட்டர்ல ஒரு ட்ரெய்லர் போட்டானோன்னு தியேட்டர் சீட்டெல்லாம் கிழிச்சிட்டு வந்துட்டியே, அதுக்கும் திமுக திக தான் பொறுப்பா? பெரியார் தான் பொறுப்பா? நாங்க தான் பொறுப்பா? நாங்க கத்து கொடுக்காதனாலதான் நீ கிழிச்சியா? உன் வீட்டுல கிழிப்பியா? புரியுதுல்ல? அப்போ ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம், எப்படி பார்க்கணும்? படம் பார்க்கறியா, கை தட்டினியா, முடிஞ்சா விசில் அடிச்சியா, என்ஜாய் பண்ணியா, வந்துடணும். நீ தியேட்டரே சூறையாடிட்டு வர்ற, அயோக்கியத்தனமா இல்லையா? சரி, இதை விஜய் கண்டிச்சாரா? இதுக்கு நீ பயிற்சி கொடுத்தியா யாருக்காது? சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு தலைமுறை இப்படி இருக்குதுங்கிறது ஆபத்து. அந்த தலைமுறையை அப்படி உருவாக்குனதுல விஜயனுடைய பங்கு பெரும் பங்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு தலைமையை உருவாக்கலாம்னு நினைக்கும் போது நீ எக்ஸ்ட்ரீமா அந்த பக்கம் நின்று அவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்க, அது இன்னும் பேராபத்து. அதனால்தான் உங்கள் மீது எங்களுக்கான கடும் விமர்சனங்களை தவிர, நீங்கள் திமுக விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க, பாஜக விமர்சிங்க, அல்ல கூட்டணி போங்க, போகாம இருங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆதாரங்களோடு தரவுகளோடு விமர்சனங்களை வைக்கட்டும் திருவாளர் விஜய் அவர்கள். நாகரிகமான சொல்லாடல்களை பயன்படுத்தி விமர்சனங்களை வைக்கட்டும். இல்லைன்னா எதிர்வினையும் இதே மாதிரிதான் இருக்கும். நிச்சயமா. உங்க நேரத்துக்கும் கருத்து பரவுக்கும் மிக்க நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.